அத்தை பதறாதீங்க. பிரகாஷ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோலாம் பார்த்து நானும் அதிர்ச்சியானேன். ஆனா நம்பல. சங்கீதாவை பார்த்து நேர்ல கேட்டு போலாம் தான் வந்தோம். இன்னும் அவகிட்ட கேக்குறது என்னடா இருக்கு? டேய், நீ இங்க வந்த வீடியோ காட்டியாச்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சங்கீதா, பிரகாஷ் வேற ஒரு விஷயத்தினால தான் இது இவ்வளவு தூரத்துக்கு போச்சுன்னு சொல்றான். என்ன விஷயம் அது? சொல்லு. மாப்பிளே, என்ன மாப்பிளே இதெல்லாம்? டேய், கேக்குறாங்கல, சொல்றா சொல்றா. சங்கீதா, நான் மன்னிச்சிடறேன். இனிமேல் உண்மையை மறைக்க முடியாது. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. மூர்த்தி எனக்கு பிசியோதெரபிஸ்ட் பண்ண அனுப்பின சதீஷ சங்கீதா லவ் பண்ணா. காயத்ரி மூர்த்தி என்ன கொல்றதுக்கு சதீஷ் கிட்ட விஷ மாத்திரையை கொடுத்தனுச்சா. அவன் சங்கீதாவை லவ் பண்ணதால அதை செய்யாம விட்டுட்டான். இது தெரிஞ்ச காயத்ரி சதீஷை என்னவோ பண்ணிட்டா. சங்கீதாவும் சதீஷும் நெருங்கி பழகினதால இவ கர்ப்பமாயிட்டா. எல்லாத்தையுமே சங்கீதா தான் என்கிட்ட சொன்னா. உங்களுக்குலாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் தான் நான் கருவை கலைக்க சொன்னேன். கோயில்ல வச்சு சங்கீதாவை அவளையே தாலி கட்டிக்க சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல நான் தான் அவன் புருஷன்னு கையெழுத்து போட்டேன். ஐயோ, குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டியடி. கடவுளே, இத நான் காது கொடுத்து கேட்கணுமா? என்ன இப்பவே கொண்டு போறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுமையா. இது அமைதியா இருக்கிற விஷயமா? இவள கொன்னாலே ஆத்திரம் தீராது. உன்னை அம்மா, ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? எங்க வீடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன வாயை மூட்டு நிக்கிற? பிரகாஷ் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. டேய், நீ எப்ப கேளுடா? சங்கீதா எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சு. இதுக்கு மேல மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சொல்லு. டேய், அவ சொல்லுவாடா. நீ சொல்லுன்னா புது கதை ஏதாவது சொல்லி வச்சிருக்கியா? இல்ல நீ மறைமுகமா சொல்லாதேன்னு மிரட்டுறியா? சங்கீதா, நடந்த உண்மை என்னன்னு மட்டும் சொல்லு. இவன் மிரட்டலுக்குலாம் நீ பயப்பட தேவையில்ல, சரியா? சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏ சங்கீதா, என்ன வாய் மூடிட்டு நிக்கிற? என் பொண்ணு வாழ்க்கை அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. நீ சில மாதிரி நிக்கிற. சொல்லுடி, சொல்லி தொலை. சொல்லு சங்கீதா. சொல்லு சங்கீதா, மறைக்காம சொல்லு. எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம். ஏய், நீ வாயை மூட்டு இருக்க மாட்டியா? பேசாம போடா. சொல்லு சங்கீதா. பிரகாஷ் மாமா போய் சொல்றாரு. மாமாவும் முதல்ல கேஷுவலா தான் பழகணும். என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. நான் படிக்க செலவு பண்றாருன்னு நல்லா பழகினேன். நாங்க பீச், பார்க், சினிமான்னு எவ்வளவு இடத்துக்கு போயிருக்கோம். சங்கீதா, இல்லடா குமாரே, நம்ம உண்மை கேட்க தான் வந்திருக்கோம். இவன் இடையில மிரட்டி கேட்டா அவ எப்படி சொல்ல? சொல்லு. இல்ல குமார், இதெல்லாமே போய். நீ வாயை மூட்டு சும்மா இருக்கியா? பேசாம இரு. நீ சொல்லு சங்கீதா. அவரு நானும் பல இடங்களுக்கு போனோம். மாமா என்கிட்ட டீசென்ட்டா தான் பழகினாரு. அப்படிதான் ஒரு நாள் வா கோவலத்துக்கு போலான்னு கூட்டிட்டு போனாரு. சாப்பிட என்னெல்லாமோ வாங்கினாரு. ரூம்ல உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டது நான் மயக்கமாயிட்டேன். நான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கும் போது
அப்பதான் நான் என்னை இழந்துட்டேன்னு தெரிஞ்சது. ஏன் மாமா என்ன இப்படி பண்ணீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு எவரு சாரி, என்ன மீறி தப்பு நடந்து போச்சு, இப்பெல்லாம் சத்திய கூட பேச்சுவார்த்தை இல்ல அப்படின்னு சொன்னாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் இருந்து எதிர்பாராத விதமா கர்ப்பமாயிட்டேன். இது தெரிஞ்சுதான் இவரே இப்ப எந்த சந்தர்ப்பமும் இல்லைன்னு சொல்லி என் கருவை கலைச்சாரு. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி சம்பந்தமே இல்லாம சத்தோஷன் வேற சொல்றாரு. பாவி, இந்த மாதிரி பண்ணி தொலைச்சியடி உன்னை. ஏன் போய் சொல்ற? ஏய், வாயை மூடுடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் பொண்ணை படிக்க வைக்கிறேன்னு என்னடா பண்ணிருக்க நீ? ஏன்டா அப்படி இருக்க? கடத்துறவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனது இதுக்குதானா? படிக்க வைக்கிறேன், பெரிய ஆளாக்குறேன்னு சொல்லி என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டியே. நீ எல்லாம் விளங்கவே மாட்ட. என்ன பேசுறீங்க? ஏன் மாப்பிள்ளைய அப்படி பேசுறீங்க? ஏன் கஷ்டமா இருக்கா? அவன் பண்ணிருக்கிற காரியத்தை பார்த்தல. நான் இதை எதுவுமே நம்பலனா ஏன் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்றியா? என்ன இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுற? உன் பொண்ணு இவனும் சண்டை போடக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். ஏன் நீ பார்த்த மாதிரி தானே இவனையும் நான் பார்த்திருப்பேன். அதனால தானே ஊர்ல இருந்த பூர்வீக எடுத்து வித்து கொடுத்தேன். இந்த பாவி என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டானே. புரியாம பேசாதீங்க. என் மாப்பிள்ள அந்த அளவுக்கு தரங்கெட்டவர் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா. சங்கீதக்கா சொல்றதா உண்மை. அஞ்சலி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இது பெரியவங்க பேசுற விஷயம். எதுமா பெரியவங்க பேசுற விஷயம்? எனக்கும் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். பெரியவங்க நீ மதிச்ச இவர்தான் சின்னத்தனமான காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. அஞ்சலி, வாயை மூடுங்க. உங்க வாயால என் பேர் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. என் அக்காக்கு துரோகம் பண்ண அயோக்கியம் தானே நீங்க. அஞ்சலி, அம்மா நீ இல்லாதப்ப இங்க என்ன நல்லா நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஒரு நாள் இவரு சங்கீதக்கா கூட தனியா நின்னு பேசினாரு. அது வரைக்கும் ஒரு மாதிரியா இருந்த சங்கீதக்கா இவர் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமாயிட்டாங்க. எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. ஏதோ தப்பா இருக்குமோ, மாமா ஏதோ தப்பு பண்றாரோன்னு நினைச்சேன். இன்னைக்கு வீடியோ ஆதாரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது. இந்த ஆளு அக்காக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காரு தெரியுமா? உங்க அக்காக்கு மட்டும் துரோகம் பண்ணல, பழகின கொடுமைக்கு படிக்கிற பொண்ணையும் கெடுத்திருக்க இந்த படுவாவி. இவனை சும்மா விடாதீங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? எங்க அக்காவை எவ்வளவு சித்திரவதை பண்ண. உன்னையே தெய்வமா நினைச்சு எங்க அக்காக்கு நீ தர பரிசு இதுதானா? அஞ்சலி, அஞ்சலி. அம்மா நீ சும்மா இரு. ஒன்னா ரெண்டா அக்காவை நார கிழிச்ச மனுஷமா இவரு. நீ இல்லாதப்போ என் விசேஷத்துக்கு வந்த அக்கா தவறி விழுந்ததுக்கு குழந்தை கலைச்சவன் டைவர்ஸ் கொடுத்தவருமா இவரு. அது மட்டுமாமா, அக்காவை கட்ட ஒரே பாவத்துக்காக தேவராஜ் மாமா நீ நானு எத்தனை பேர் இவர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்போம். மாமா சட்டையை பிடிச்சு அடிக்க போய் உன்ன மானக்கேடா பேசினவருமா இவரு. என் அக்கா மாதிரி ஒரு தேவதைக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பரிசா கொடுத்திருக்க. உன்னை கட்டின நாள்ல இருந்து எங்க அக்கா உன்னதானே கடவுளா நினைச்சிருக்கா. கடவுளா நினைச்ச எங்க அக்காக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டியே. நீ எல்லாம் உருப்படுவியா? நல்லா இருப்பியா? பாத்தியாடா, சின்ன பொண்ணு அது சாட்சியா நின்னு கேக்குது. என்ன பண்ண போற? அவ கேக்குற கேள்வியில ஒரு கேள்விக்காவது இவங்கிட்ட பதில் இருக்கா? சொல்றா. என் அக்காக்கு துரோகம் பண்ண நீ உருப்படவே மாட்ட.
சொல்ல போற? என் மாப்பிளைய நான் நம்புறேன்னு கம்பீரமா சொன்னேன். உன் சின்ன பொண்ணு சாட்சியா இருக்காளே, சொல்லு, பதில் சொல்லு. டேய் உண்மை தெரிஞ்சுக்க வந்தோம், அதான் தெரிஞ்சு போச்சுல. வாடா வீட்டுக்கு போலாம். குமார், குமார், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலடா. ராஸ்கல். அப்படி போடுற பொண்டாட்டிய நட்டாத்துல விட்டு அசிங்கப்படுத்திருக்காங்க. ஆனா நான் என் முன்னாடி எங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கேன்டா. நீ எல்லாம் பொம்பளை பொறுக்கிடா. இவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவன் குடிக்க மட்டும் தான் செய்வா. மனுஷனாரே நீ? இந்த வார்த்தையெல்லாம் சத்தியா கேட்டுதான் வச்சுக்க, தூக்கு போட்டு செத்துருப்பாடா. ஏய் வாடா போலாம். தம்பி, உன்னை நான் எவ்வளவு நல்லவன் நினைச்சேன். இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணிருக்க. படிக்கிற பொண்ணு போய் இப்படி பண்ணிருக்க. ச்சே, யாரையுமே நம்ப முடியல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உன் குடும்பம் உருப்படாது. என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்த பாவி, நீ நாசமா போயிடுவ. பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. கடவுளே, இவனை நான் எவ்வளவு நம்பினேன். கடைசியில இப்படி பண்ணிட்டானே. என்னடா சொல்ற? இவன் என்னத்த சொல்லுவான்ப்பா? இவனால இந்த ஷாக்ல இருந்து இன்னும் மீள முடியலப்பா. ஆமாம்பா, அந்த பொண்ணே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இதுக்கு மேல அவன் என்ன சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும். அதான் சீ போடான்னு அவனை கார்ல கூட ஏத்தாம வந்துட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சத்யா, அதான் அவளே சொல்லிட்டாளே. இந்த விஷயத்தை மட்டும் அம்மா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கே, அந்த இடத்துல அவங்க உயிர் போனாலும் போயிருக்கும். என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு ஒருத்தன் இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கானே. நான் எதை சொல்லி கொடுத்தனோ இல்லையோ, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தனே. உத்தமர் என்ன பிரகாஷ் இது? எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. நீ அத மாதிரி செய்யற ஆள் இல்லையே. அந்த பொண்ணு மனசரிஞ்சு அப்படி சொன்னா என்ன? நீ இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, பிரகாஷ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆமா, இவன் ரொம்ப நல்லவரு. யார கெடுத்தானோ அவவால இருந்து எல்லாம் உண்மை வந்துச்சு. இதுக்கு மேல இவனை நம்ப முடியாது. ஏய், நீ அவன் பக்கத்துல போவாத. அவன் எப்படி பாப்பானே தெரியாது. அசிங்கமா பேசுறா. நான் பேசுறது அசிங்கம்னா நீ செஞ்சது ரொம்ப நல்லதாடா. நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. எந்த உறவை எப்படி பார்க்கணும் தெரியாது இவனுக்கு. என்னங்க பேசுறீங்க நீங்க? சத்யா, கண்டபடி பேசுறாங்க. எதுவுமே சொல்லாம நீ அமைதியா நிக்கிற. அவன் எப்படி பேசுவா? அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். எப்படி மன்னிப்பா? கர்ப்பம்னு போய் சொன்னதுக்கு எப்படிலாம் டார்ச்சர் பண்ணா. இப்போ இவன் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன சத்யா இது? அவர் நல்லவர்னு உனக்கு தெரியாதா? பாவம் அவரு. அவர் மேல எல்லாரும் சேர்ந்து பழிய போடுறாங்க. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசு சத்யா. ஹலோ, தப்பு அவ மேலயும் இருக்கு. இவனை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தா இப்படி கண்டவங்க வீட்டுல போய் கை வச்சிருப்பான் அவன். மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. உங்க புள்ள இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருப்பாரா? நீங்களாவது கேளுங்க மாமா. நில்றா. எந்த தைரியத்தை உள்ள வர? இது மகாத்மா காந்தி கால்பட்ட வீடு. ஒரு நடத்த கட்டவனுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. மாமா, நீங்களுமா இப்படி பேசுறீங்க? வெளியே போசனா அவர் எங்க போவார் மாமா? எங்கேயோ போட்டோம், எப்படியோ போட்டோம். இந்த வீட்டுல இருக்க கூடாது. இங்க இருக்கணும்னா ஒழுக்கம் நாம ரொம்ப முக்கியம். சின்ன சின்னதா எவ்வளவு தப்புகள் நடந்திருக்கு. அதெல்லாம் தட்டி கேட்க முடியாம கையால் ஆகாத தனமா தான் நான் இருந்திருக்கேன். ஆனா ஒழுக்கம் இல்லாதவன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு. முதல்ல அவனை வெளியே போக சொல்லு. அவசரப்படாதீங்க மாமா. நேரடி சாட்சியே இருக்க. பாதிக்கப்பட்ட பொண்ணை இவன் தான் கெடுத்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பீலே கிடையாது. இன்னும் ஏண்டா நிக்கிற? போடா வெளியே.
சொன்னதை நம்புறீங்க? நீங்க பெத்த புள்ள சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா மாமா? நான் நம்புறதுக்கு காரணம் இருக்குமா தலகா? எப்போ ஒரு பொண்ணு தன்னை பத்தின தப்பான செய்தியா இருந்தாலும் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாலோ அதுக்கு மேல நீ என்ன பேசுவ? நான் அந்த வீடியோவை பார்த்து கூட நம்பல. இவன் சொன்னதை நம்பி அந்த பொண்ணு கிட்ட கேட்போன்னு சொல்லி அனுப்பிச்சோம்ல. இப்ப நான் எதை நம்புறது? சரி, நீ சொன்ன மாதிரி அவன் சுத்தமானவன், தப்பு பண்ணாதவன்னா அதை நிரூபிச்சுட்டு உள்ள வர சொல்லு. இப்ப வெளியே போ சொல்லு. நில்லுங்க. என்ன மாமா, அவர் இந்த வீட்டுல இருக்க கூடாதா? நானும் இருக்க மாட்டேன். சத்யா, நீயே போற சத்யா? சத்யா, நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? 30 வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்த உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. யாரோ ஒரு பொண்ணு சொன்ன வார்த்தையை வச்சு அவரை வெளியே அனுப்புறீங்க. இந்த நிமிஷம் சொல்றேன் மாமா, அந்த பொண்ணு இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் சரி, ஏன் புருஷனை நான் சந்தேகப்பட மாட்டேன். உங்களுக்கு வேணா உங்க புள்ள மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு. இவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் மனசார கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு மாமா. அவருக்குள்ள உயிரா காதலியா மனைவியா இருக்கிறது நான் மட்டும்தான். அவரோட முன்கோவமும் முரட்டுத்தனமும் மட்டும்தானே உங்களுக்கு தெரியுது. அவருக்குள்ள இருக்கிற பூ மாதிரியான மனசு ஒரு மனைவியா எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. கூட பிறந்த தம்பி எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு கணிக்க தெரியல. என் புருஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும் மாமா. என்ன சத்யா பேசுற? அன்னைக்கு போதையில என்னன்னோ வளர்னா அந்த சங்கீதா கூட சுத்துறத நாமளே கண்ணால பார்த்தோமே. நம்ம கிட்ட எவ்வளவு பொய் சொல்லிருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவன் நல்லவன் நீ நம்புறியா? அந்த பொண்ணே சொல்லிட்டா, அதுக்கப்புறமா இவன் எப்படி நம்புறது? அந்த பொண்ணு சொல்லிட்டா நீங்க நம்பிடுவீங்களா? அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. அவர் எவ்வளவு ஒழுக்கமானவர்னு எனக்கு தெரியும். அவர் இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். கிளம்புறேன். சத்யா, யோசிச்சுதான் பேசுறியா? யோசிக்கவே வேண்டாம் மாமா. யாரோ ஒருத்தியோட சாட்சியை வச்சுதானே நீங்க பிரகாஷ குற்றவாளின்னு முடிவு பண்ணீங்க. நானும் சாட்சியோட வரேன். தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.